ரொம்ப அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா குரு நேரடியாக அவங்க ராசியை பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் தனுசுக்கு வந்து 4ஆம் வீட்டில் சனி இருக்கார், கண்டச்சனின்னு சொல்லுவாங்க அதை. ஆனால் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர், தன குடும்பாதிபதியும் கூட. தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், அதாவது வேற ஒன்றும் இல்லை, மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுப்பார், அவ்வளோதான். அது ஒரு மைனஸ். மருத்துவ செலவுகள் வர வேண்டிய நேரம். அப்புறம் வந்து வயிறு சம்பந்தமான தொல்லைகள் உருவாகலாம். வயிறு வகையான வயிறு சம்பந்தமான தொல்லைகள் அவங்களுக்கு உருவாகும். மருத்துவ செலவு அது பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் ராகு இருக்கார், நினைச்சது சாய்ச்சிருவாங்க. அதுதான் இங்கே உள்ள பெரிய பேட்டியை. குரு வேற பார்க்குறாரு அங்கே. இவர்கள் வந்து கடுமையாக போராடி இந்த ஆண்டு நினைத்ததை தனுசு ராசி மெய்யன்பர்கள் சாதிப்பார்கள். ஒரு ஐஏஎஸ்க்கு பரீட்சை எழுதுன்னு தனுசு ராசியை சேர்ந்தவங்க நினைச்சிட்டாங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறுதியிட்டு நம்ம சொல்றோம். தமிழ் தாய் நேயர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவன் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய அற்புதம். ஏன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் தான் உலகத்திலே பெருசுங்கிறாங்க. அதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த எக்ஸாமே நீங்க இந்த ஆண்டு எழுதுனா பாஸ் ஆயிருவீங்க.